வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு எளிய பொருள் தாங்க. இதை நீங்கள் அவ்வளவு காசு கொடுத்து கூட வாங்க வேண்டாங்க. இந்த எளிய பரிகாரத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் செய்து வந்தாலே போதுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்து விடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பண தட்டுப்பாடா இல்லைன்னா நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயலுமே தடைப்பட்டு இருக்கின்ற சூழ்நிலை மாறிடுங்க. உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வெற்றியாக மாறுங்க. உங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பணம் தீராமல் நிறைந்தே இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா இல்லைன்னா புதிதாக உங்கள் வீட்டில் பிறந்த குழந்தையுடைய ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் சரிங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஜோதிட ரீதியான தெளிவான விளக்கத்தை பெறலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் மன நிம்மதி குறைந்திருக்கோ இல்லைன்னா குடும்பத்தில் உறுப்பினர்களை நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா, குடும்பத்தில் வறுமை பிடித்தே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, இதற்கான ஒரு எளிய பரிகாரம் தாங்க வெற்றிலை. இது ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி தருங்க. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றிலைக்கு மருத்துவ குணங்கள் அதிகமாகவே இருக்குதுங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்திலுமே வெற்றிலுடைய இடம் ஒரு முக்கியமான இடத்தை பெறுதுங்க. தற்போது பார்த்தீங்கன்னா வெற்றிலை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் ஒரு நல்ல தீர்வாகவே அமைந்து வருதுங்க. வெற்றிலை வைத்து செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை இனி தெரிஞ்சுக்கலாங்க. வெற்றிலையை வாங்கிக்கோங்க, அதை தண்ணீரில் கழுவிக்கோங்க, சுத்தம் செய்து வீட்டு வாசலில் தொங்க விடுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் நேர்மறை ஆற்றல் பரவுன்னு சொல்லப்படுதுங்க. இந்த இலையை காய்ந்து அப்படியே விடாதீங்க. உடனே இதை எடுத்து விட்டு புதிய இலையை அதே போல் தொங்க விட்டுக்கோங்க. காசு வைத்து வெற்றிலையும் கூட பரிகாரம் செய்யலாங்க. கடையில் 10 ரூபாய் நோட்டை தந்து வெற்றிலை வேண்டுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இதனை வீட்டுக்குள்ளே வைத்து எத்தனை வெற்றிலைகள் உள்ளன என எண்ணி பார்த்துக்கோங்க. ஒற்றைப்படையில் வெற்றிலை வந்துச்சுன்னா நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றியை தருமாங்க. அதுவே இரட்டைப்படையில் வெற்றிலை வந்துச்சுன்னா எந்த காரியம் செய்தாலும் சற்று தடைப்பட்டு கொண்டே இருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க. ஒருவேளை இரட்டை இலக்க வெற்றிலைகள் உங்களது கைக்கு வந்துட்டுச்சுன்னா அதிலிருந்து ஏதாவது ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. 3 மிளகு வைத்து சுருட்டிக்கோங்க. நூலில் கட்டி பூஜை அறையில் வைத்திடுங்க. போதுங்க. எந்த செயலை தொடங்கிய போதும் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை செய்ய வேண்டுங்க. 3 நாள் கழித்து தாங்க அந்த வெற்றிலை எடுத்து நீர்நிலைகளில் இல்லைன்னா ஒதுக்குப்புறங்களில் போட்டுடுங்க. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னெடுக்கும் காரியங்கள் வெற்றியை தருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே போல தாங்க ஒரு தாம்பூல தட்டு மீது ஒரே ஒரு வெற்றிலையுமே அதன் மீது பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரத்தை வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரத்தில் ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த தட்டை அப்படியே பூஜை அறையில் வைத்து பச்சை கற்பூரத்தை ஏற்ற வேணும். தீபம் ஏற்றும் போதே பார்த்தீங்கன்னா எந்த கோரிக்கை வைத்தாலுமே அதை நிறைவேறி விடணும். இதனை நீங்கள் தினந்தோறும் செய்து கூட உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றிக்கலாங்க. புதன்கிழமைகளில் விநாயகர் பெருமானுடைய கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக இருந்தீங்கன்னா வெற்றிலை ஏலக்காய் சேர்த்து தர்ப்பணம் செய்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுகின்ற அத்தனை தடைகளுமே நீங்கி விடுங்க. நமக்கு இருக்கக்கூடிய பலருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எதுனா பண நெருக்கடி தாங்க. எவ்வளவு சம்பத்தாலும் பார்த்தீங்கன்னா சேமிக்க முடிவதில்லை, கையில் பணம் நிற்பதே இல்லைன்னு கவலை இருக்குங்க. இந்த பதிவில் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை சொல்கிறோம், அதை செய்து பாருங்கள். வெற்றிலை பார்த்தீங்கன்னா மருத்துவ பயன்பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டாலுமே ஆன்மீக ரீதியிலுமே பெரும் முக்கியத்துவத்தை பெறுதுங்க. நமது வீட்டில் வறுமையும் உடல்நலக்குறைவுன்னு பண நெருக்கடி உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு வெற்றிலை மூலம் ஒரு தீர்வு காண முடியும்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரியுமாங்க? பசுமையான வெற்றிலைகளை வாங்கி அதனை பார்த்தீங்கன்னா 4 சுத்தமாக தண்ணீரில் கழுவி வாசலை தொங்க விடுங்க. இப்படி செய்தினாவே வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் வெளியே நேர்மறை ஆற்றல்கள் வீடெங்கிலே பரவ செய்திடுங்களா. அதனால் அந்த வெற்றிலைகளை காயக்கூடாதுங்க.
காய்வது போல் இருந்துச்சுன்னா உடனடியாக பார்த்தீங்கன்னா புது வெற்றிலை வாங்கி மாற்றிடுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் விநாயகருக்குன்னு வெற்றிலை மாலை அணிவித்து வந்தாலே உங்களுடைய கடன்கள் தீருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில வெற்றிலையோடு ஏலக்காய் சேர்ந்து தர்ப்பணம் செய்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி நல்லது நடக்க ஆரம்பிக்கும். வெற்றிலையில் மஞ்சள் நினைத்து வச்சுக்கோங்க. அதனுடன் பார்த்தீங்கன்னா கடன் நகை இல்லைன்னா சொத்தினி வாங்கி திரும்பி தராமல் இருக்கக்கூடிய நபருடைய பெயரையுமே அந்த தொகையுமே எழுதி பூஜை அறையில் விளக்க முன்னாடி வைத்து விளக்கேற்றி வழிபடுங்க. விரைவில் நல்ல பலனை நீங்கள் பெறுவீங்க. திருஷ்டி நீங்கள் கல் உப்பை வாங்கி ஒரு கிண்ணத்தில் நிரப்பி கொட்டி அதில் உங்கள் வீட்டு வாசலில் வைத்திடுங்க. இப்படி செய்தினா உங்கள் மீதுள்ள அனைத்து திருஷ்டியுமே நீங்கிடுங்க. கல் உப்புக்கு பதில் இந்த உப்பு இருந்துச்சுன்னா அதனையும் நீங்கள் இப்படி பயன்படுத்திக்கலாங்க. வெற்றிலை போல உப்பை கொண்டு சில பரிகாரங்கள் செய்யப்படுது. அந்த வகையில் நீங்கள் சம்பளதாராக இருந்தீங்கன்னா உங்கள் சம்பளம் வாங்கியதுமே முதல்ல உப்பு பாக்கெட் இல்லைன்னா மல்லிகைப்பூ ஆகிய இரு பொருட்களை வாங்குங்க. சம்பளதாரராக இல்லையெனில் வரும் வருவாயில் முதல்ல இந்த பொருட்களை வாங்கினால் தரித்திரம் நீங்கிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல் உப்பு வைத்து தாங்க பரிகாரம் எப்படி செய்வதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. உப்பை வைத்து நாம் நம்பிக்கையுடைய செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமுமே நிச்சயமாக தோற்காதுன்னே சொல்லலாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய அம்சமாக பார்க்கப்படுது. உங்களுடைய வீட்டில் பண கஷ்டம் இருந்தாலும் கடன் சுமை இருந்தாலுமே மற்ற ஏதாவது சுபகாரிய தடை இருந்தாலுமே பின் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க. நிச்சயமாக எந்தாவது ஒரு வகையில் உங்களுடைய கஷ்டத்திற்கான நல்ல தீர்வு கிடைத்திடுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் திண்டாடி வருவீங்க. சில பேர் வேலை இருந்துமே தொழில் இருந்தும் அதெல்லாம் வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுவீங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு தாங்க ஒரு சிறந்த பரிகாரமாக இனி பார்க்கலாங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமையில செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. வெள்ளிக்கிழமையில் முடிந்தால் காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யும்போது பார்த்தீங்கன்னா பரிகாரத்துக்கான நிச்சயமாக இரட்டிப்பு பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. இதை செய்ய முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் கூட இந்த பரிகாரத்தை செய்து பலனை பெறலாங்க. இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவை பார்த்திங்கன்னா சிவப்பு நிற சதுர வடிவில் இருக்கக்கூடிய துணிங்க, கழுப்பு தேவைங்க. உங்களுடைய வீட்டில் செப்பு நாணயம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பரிகாரத்திற்காக பயன்படுத்தி கொள்ளாங்க. செப்பு நாணயம் இல்லை என்றால் நாம் பயன்படுத்தக்கூடிய 1 ரூபாய் நாணயம் 5 ரூபாய் நாணயத்தை கூட பயன்படுத்திக்கலாங்க. காரணம் இந்த நாணயங்களில் தாங்க இரும்பு கலப்படம் இருந்தால் பரிகாரத்தின் மூலம் நமக்கு முழு பலன் கிடைப்பதற்கு சிரமம் இருக்காதுங்க. பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு சிவப்பு சதுர நிற துணியை ஒரு தாம்பலத்தட்டில் வச்சுக்கோங்க. அதன் உள்ளே பார்த்தீங்கன்னா உப்பு வைக்க வேண்டுங்க. 3 முறை உங்கள் கையில் உப்பை எடுத்து அந்த துணியில் வைக்குங்க. 3 முறை கையில் உப்பு எடுக்கும் போதே உங்களுடைய கோரிக்கையை மனதார குலதெய்வத்துடன் மகாலட்சுமியுடன் சொல்லிவிட்டு அதன் பின்பு தாங்க உப்பை எடுத்து சிகப்பு துணியில் மேலே வைக்கணும். கை நிறைய உப்பை அள்ள வேண்டுங்க, அவசியம் இல்லை. 1 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கொண்டா கூட உங்கள் உள்ளங்கையில் வைத்து வேண்டி சிவப்பு துணியில் வைத்திடுங்க. இப்படி நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் வைக்கும்போது உங்களுடைய மனதில் ஒரு துளி அளவுக்கு கூட சஞ்சலம் இருக்கக்கூடாது. மனது பார்த்தீங்கன்னா ஒரு நிலையாக உங்களுடைய வேண்டுதலை மட்டும்தாங்க நினைத்திருக்கணும். இந்த முடிச்சை அப்படியே நீங்கள் சிவப்பு உள்ள முடிச்சாக கட்டி நிலைவாசல் படியில் தொங்க விட்டு விடுங்க. தினமுமே ஊதுபத்தி காண்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிலைவாசல் படியில் இருக்கக்கூடிய இந்த முடிச்சுக்கும் ஊதுபத்தியை காமிச்சிடுங்க. உங்களுடைய வேண்டுதல் கூடிய சீக்கிரத்திலேயே நிறைவேறுங்க. கடன் பிரச்சனை காசு பணத்திற்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை கிடையாதுங்க. பிரிந்த உறவுகள்னு ஒன்று சேரக்கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். நிலைவாசலை கட்டி வைத்திருக்கக்கூடிய இந்த முடிச்சை எப்போது கலட்ட வேண்டும்னு பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு 1 முறை கலட்டி உள்ளே இருக்கக்கூடிய உப்பை மட்டும் தண்ணீரில் கரைத்திடுங்க. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிவிட்டால் மீண்டும் இந்த முடிச்சை கட்டி வச்சுக்கோங்க. வேண்டுதல் நிறைவேறாத பட்சத்தில் மீண்டும் அந்த வேண்டுதல் நினைத்து உப்பை சிவப்பு துணியில் மேல் சொன்னபடி வைத்து கட்டி நிலைவாசல் படியில் தொங்க விடலாங்க. சிறிய உப்பு பரிகாரம் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை தரக்கூடியதாக அமையுங்க. நம்பிக்கை உள்ளவங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க.
கைமேல பலன் நிச்சயங்க. இந்த பதிவில் சொல்லியிருக்க பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் எளிமையாகவே வீட்டு பூஜை அறையில் செய்திடலாங்க. இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வீட்டில் செய்யக்கூடிய எளிய பரிகாரம் இருக்குதா? வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.